இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. ஒரு சட்டியில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விடும்போது நம்மளுக்கு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த பட்டாணி மசாலாவில் வெங்காயம் அதெல்லாம் நம்ம சேர்க்கவே மாட்டோம். அதே மாதிரி கரம் மசாலா எதுவும் இல்லை, வெறும் கடுகு மட்டும்தான் போட்டு தாளிப்போம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமேட்டு நம்ம பச்சை பட்டாணியை அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அப்புறமேட்டு நம்ம தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணுவோம். இதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் இல்லைன்னா குழம்புத்தூள், ரெண்டுத்தில் எது வேணாலும் போடலாம். அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 to 6 நிமிஷம் வேக வைங்க. பட்டாணி ஈஸியாக வெந்துருங்க. பட்டாணியில் உயிர் சத்து ரொம்ப அதிகங்க. அதனால குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அது ரொம்பவே நல்லது. இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, சட்டுன்னு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இந்த பட்டாணி மசாலா ரெடி. இதை வெறும் சாதத்தோடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.